ஹெச்டி மேக்கப்னா என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹெச்டி மேக்கப் அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹை டெஃபினிஷன் மேக்கப். ஸோ இந்த ஹெச்டி மேக்கப் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல சினிமால பாத்தீங்கன்னா எவ்வளவு மேக்கப் போட்டிருந்தாலும் அப்ப இருந்த அந்த கேமரா குவாலிட்டிக்கு எதுவுமே ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி பாக்குறதுக்கு இருக்கும். அண்ட் நம்ம எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கேமரால போகும்போது அது ரொம்ப அப்படி நிறைய மேக்கப் போட்ட மாதிரிலாம் தெரியாது. பட் இப்போ இருக்கிற கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மேக்கப் போட்டிருந்தீங்களாலும் போடலைனாலுமே உங்க ஃபேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு, அதாவது ஒரு மச்சம் கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டீடைல்டா தெரிய மாதிரி குவாலிட்டி தான் இப்போ கேமராஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு மேக்கப் ஹெவியா போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஹெவியா மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் அந்த கேமரால தெரிஞ்சிடும். இப்போ நீங்க மேக்கப் அதுக்காக கம்மியா போடுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளமே உங்களால கவர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராப்ளமும் அதுல தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷனா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெச்டி மேக்கப் வந்து கொண்டு வந்தாங்க. ஹெச்டி மேக்கப் நீங்க போடும்போது ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் லைட் வெயிட்டாவும் இருக்கும். அண்ட் உங்களோட ப்ராப்ளமை வந்துட்டு டோட்டலா வந்துட்டு கவர் பண்ணி லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணி உங்க ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றது மூலமா உங்க ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும், அதாவது பிளமிஷஸா இருக்கட்டும், பிம்பிள்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிளர் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃபிளாலஸா ஈவன் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹெச்டி மேக்கப் வந்து பண்றோம். எதனால அப்படி காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ், அதாவது கிறிஸ்டல், மைக்கா, சிலிகான், இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் தான் இந்த வேலையை வந்து பண்ணுது. லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஈவனா. ஸோ உங்க மேக்கப் வந்து இன்னும் ஃபிளாலஸா வந்து தெரியும். இதுதான் வந்து ஹெச்டி மேக்கப்போட கான்செப்ட். ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹெச்டி மேக்கப்னு மென்ஷன் பண்ணியும் வருது அண்ட் ஹெச்டி மேக்கப்னு மென்ஷன் பண்ணாமலும் வருது. ஸோ அது வந்துட்டு ப்ரொஃபஷனல் மேக்கப் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஹெச்டி மேக்கப் பண்ணும்போது ஒரு சில டெக்னிக்கும் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டெக்னிக்கும் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ரெண்டையுமே ப்ராப்பரா பண்ணி ஒரு ஹெச்டி மேக்கப் பண்ணும்போது ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாலஸான ஒரு லுக் வந்து கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஹெச்டி மேக்கப் ரொம்பவே லாங் லாஸ்டிங்கா வந்து நிற்கும். அதாவது ரொம்ப ஒரு ஹீட்ல நிக்கிறாங்க, இல்ல வந்துட்டு ஒரு பிரைடல், அஃப்கோர்ஸ் பிரைடல் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா வேணும் மேக்கப் அப்படிங்கும்போது ஹெச்டி மேக்கப் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹெச்டி மேக்கப்போட கான்செப்ட்.